friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல கோதுமை மாவு வச்சு 15 நிமிஷத்துல பண்ற மாதிரி சூப்பரான ஒரு அல்வா பண்ண போறோம். இது வந்து நம்ம எவ்வளவு சாப்பிட்டாலும் திகட்டாது. அந்த அளவுக்கு சூப்பரா செம சாஃப்ட்டா இருக்கும். அப்படியே நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கலாம். இது வந்து குறைவான பொருட்கள் வச்சு ரொம்ப ஈஸியா நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வந்து இத நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த அல்வா பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு panல 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது வந்து 200 கிராம். இது கூடவே 3/4 கப் தண்ணி. நம்ம வந்து சர்க்கரை அளந்த கப்ல 3/4 கப் தண்ணி வச்சிருக்கேன். தண்ணி கூடவே 1 கப் பால். காய்ச்சின பால் இல்லனா காய்ச்சாத பால் ரெண்டுமே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி பால் கொதிக்கட்டும். இப்போ பார்த்தோம் அப்படினா சர்க்கரை நல்லா கரைஞ்சி பால் கொதிச்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத வந்து மாத்தி வச்சிரலாம். அடுத்து நம்ம வந்து கோதுமை மாவு வறுக்கணும். நான் இன்னைக்கு வந்து 1 கப் கோதுமை மாவு எடுத்துர்க்கேன். கோதுமை மாவு அப்படி இல்லனா மைதா மாவு நம்ம சேர்த்துக்கலாம். மைதா மாவு சேர்க்கறீங்கனாலும் 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ கோதுமை மாவு வறுக்கிறதுக்கு ஒரு panல 1/4 கப் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து sunflower oil எடுத்துர்க்கேன். இது வந்து 50 கிராம். கூடவே 1/4 கப் நெய். மொத்தத்துல வந்து 1/2 கப். அப்படி இல்லனா ஃபுல்லாவே நெய் சேர்க்கிறதுனாலும் ஓகே தான். 1/2 கப் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நெய்யும் எண்ணெயும் லைட்டா சூடானதும் இதுல 1 கப் கோதுமை மாவு அப்படி இல்லனா 1 கப் மைதா மாவு சேர்த்துட்டு இத வந்து மீடியம் ஹீட்ல வச்சு நம்ம வந்து வறுக்கணும். இப்போ பார்க்கறப்போ போதுமான அளவு நெய் இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனா நம்ம இத வந்து சூடு பண்ண அப்படியே அழகா கொஞ்சம் நெய் எல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். நான் காமிக்கிறேன். இது வந்து கிட்டத்தட்ட 10 ல இருந்து 12 நிமிஷம் போல ஆகும் ரெடி ஆறதுக்கு. இப்போ வந்து 2 நிமிஷம் ஆகியிருக்கு. ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருக்குறதுக்கும் நமக்கு கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். இப்பவே வந்து கொஞ்சம் அந்த எண்ணெய் வந்து நமக்கு தெரியுது. இப்படி நம்ம பண்ணும்போது லேசா அந்த எண்ணெய் வெளிய வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் கூட நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணனும். அதிகமான தீயில வச்சோம் அப்படினா கரிஞ்சு போயிடும். அதனால வந்து கொஞ்சம் மீடியம் ஹீட்ல வச்சிட்டு நம்ம வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ வந்து 5 நிமிஷம் ஆகியிருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட நல்லா தண்ணி மாதிரி வந்திருக்கு. எண்ணெய் எல்லாம் நல்லா வெளிய வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் கூட ஆகும். இது வந்து கொஞ்சம் கலர் மாறும். இப்போ வந்து ஒரு மாதிரி கோல்டன் கலர்ல இருக்கு. இது வந்து கொஞ்சம் கோல்டன் பிரவுன் கலர்ல வரணும். இப்போ வந்து 8 நிமிஷம் போல ஆகியிருக்கு. இப்பவே வந்து ஓரளவுக்கு ரெடியான மாதிரி தான் இருக்கும். நமக்கு வந்து இப்பவே வந்து கலர் வந்து கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் டார்க் கலர்ல வந்துட்டு இருக்கு. அதே நேரம் எண்ணெயும் வந்து நல்லாவே வெளிய வர ஆரம்பிச்சிருக்கு. வந்து mix பண்ணிட்டே இருக்கலாம். கரிஞ்சிர கூடாது. எனக்கு வந்து சரியா 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ பார்த்தோம் அப்படினா ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருக்குறதுக்கும் வந்து கொஞ்சம் ஒரு கோல்டன் பிரவுன் கலர் வந்திருக்கு. நமக்கு வந்து கலர் டிஃபரன்ஸ் நல்லா தெரியும். அதே நேரம் வந்து அப்படியே நல்லா கொஞ்சம் தண்ணி மாதிரி எண்ணெய் நெய் எல்லாம் வெளிய வந்து இந்த மாதிரி நல்லா ரெடி ஆகி இருக்கு. இந்த அளவுக்கு ரெடி ஆகணும். அப்பதான் வந்து மாவோட பச்சை ஸ்மெல் போகும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல ஃபர்ஸ்டே சர்க்கரை, தண்ணி, பால் அத வந்து அப்படியே சேர்த்தலாம். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் கவனமா இருக்கணும் நம்ம. இப்போ இந்த ஸ்டேஜ்ல ரொம்ப கொஞ்சமா ஒரு சிட்டிகை உப்பு கூடவே வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நம்ம வந்து கலந்துட்டே இருக்கும்போது டக்குன்னு ரெடி ஆகிரும். நம்ம வந்து கலந்துட்டே இருக்கும்போது பாருங்க கொஞ்சம் நல்ல கெட்டியா வந்துருச்சு. அப்படியே எல்லாமே சேர்ந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் வரணும். இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்ல நம்ம எடுத்துற கூடாது. இப்போ பார்க்கறப்போ நல்ல ஒரு திக்கா வந்திருக்கு. அதோட டெக்ஸ்சர் பாக்கும்போது நமக்கு தெரியும். பாருங்க இந்த மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு நம்ம வந்து சும்மாவே சாப்பிடுறதுனால ஓகே தான். ஆனா கடையில வந்து இந்த ஷேப்ல வச்சிருப்பாங்க. அதனால நம்மளும் அதே மாதிரி பண்றதுக்காக ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு அப்படியே ஒரு ஸ்வைப் பண்ணிட்டு அப்படியே அந்த pan பக்கத்துல நம்ம ரெண்டு சைடுலயும் வந்து கொஞ்சம் ஷேப் பண்ணிட்டோம் அப்படினா நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அது மாதிரி நம்ம வந்து இந்த ஷேப் பண்ணிக்கலாம். ஈஸியா தான் இருக்கும். அப்படியே ஒன்னு எடுத்துட்டு panக்கு ரெண்டு சைடுலயும் நம்ம ஷேப் பண்ணிட்டோம் அப்படினா இந்த மாதிரி அழகா கையில வந்துரும். இத வந்து அப்படியே ஒரு பிளேட்ல அடுக்கி வச்சிரலாம். பார்க்கவே அழகா இருக்கு. நல்லா சாஃப்ட்டா இருக்கும். நம்ம வந்து எண்ணெயும் நெய்யும் கலந்து சேர்க்கும்போது அப்படியே சாஃப்ட்டாவே இருக்கும். இப்போ இது மேல வேணும்னா நம்ம வந்து கொஞ்சம் கார்னிஷிங்காக கொஞ்சம் பிஸ்தா பருப்பை வந்து பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 6 பிஸ்தா பருப்பு எடுத்து நல்லா இடிச்சு இந்த மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். சும்மா பார்க்கிறதுக்கு அழகா இருக்கிறதுக்காக தான் சேர்த்துக்கிறோம். இப்போ பார்க்கறப்போ பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. நல்ல சாஃப்ட்டா செம சூப்பரா இருக்கும். டடா! நம்மளோட சூப்பரான கோதுமை அல்வா ரெடியா இருக்கு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்படியே வாயில வச்சதும் கரஞ்சு போயிடும். இது வந்து நமக்கு திகட்டாது. அதனால நம்ம நிறைய சாப்பிட்டுட்டே இருப்போம். அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும்.
அனைவருக்கும் அட்வான்ஸ் பக்ரீத் நல்வாழ்த்துக்கள். அடுத்த வாரம் தான் பக்ரீத். ஆனால் நம்ம வந்து இன்னைக்கு இந்த ரெசிபி பண்ணாதான் அடுத்த வாரத்துக்கு நம்ம எல்லாருக்கும் செய்கிறதுக்கு சரியாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.